அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். இப்போ வந்துட்டு பிரச்சாரம் அப்படி இப்படின்னு எல்லாம் போயிட்டே இருக்கு, ரொம்ப பரபரப்பா. இப்போ எலெக்ஷன் வேற வரப்போகுது, கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்களேன். எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. காசு கொடுக்கறவங்க காசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, காசு வாங்குறவங்க காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா கட்சிகளும் முக்கியமா சில முக்கியமான கட்சிகள் வந்து காசு கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க. மக்கள் காசு வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஓட் ஸ்லிப் வந்துருச்சு எல்லா இடங்கள்லையும். இன்னும் 2 நாட்கள்ல தேர்தல். நேத்து வரைக்கும் வந்து ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பிரச்சாரம் இன்னையோட க்ளோஸ் பண்ணிக்கணும் எல்லா இடங்கள்லையும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்திருக்கு. என்னது? ஏதோ தங்க காயின்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காமா, நிறைய இடங்க தங்க காயின்ஸ் கிடைச்சிருக்கு. அது எப்படி வந்தது, ஏது வந்ததுன்னு எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. அது வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு நம்ம தெளிவா சொல்வோம். எலெக்ஷன் டைம்ல ஆனா ஒரு கேள்விக்குறி இருக்கு. 1/2 பவுன் தங்கம் கூட நம்மளால வாங்க முடியல, எப்படி இவ்வளோ தங்கத்தை கைப்பற்றி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. தங்கத்தோட விலை வேற அதிகமாயிருச்சு. இதெல்லாம் பார்த்த ஒரு அதிர்ச்சியில தான் நான் இருக்கேன். அடுத்து நிறைய அரசியல் விஷயங்கள் வந்திருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அக்கா கூட்டம்லாம் இப்போ எலெக்ஷன் கூட்டம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதில் காலி நாட்காலி அப்படின்றதெல்லாம் இப்போ ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. அது ஒன்றும் கிடையாது. காலி நாற்காலினா இப்போ ஏடிஎம்கேல கூட்டம் போட்டாங்கன்னா ஏடிஎம்கே வாட்ச் பண்ணது டிஎம்கே இப்படி மாற்றி ஏடிஎம்கே கூட்டத்தை டிஎம்கே வாட்ச் பண்ணுறது, டிஎம்கே கூட்டத்தை ஏடிஎம்கே வாட்ச் பண்ணுறது, நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை வந்துட்டு பிஜேபி வாட்ச் பண்ணுறது, இப்படி 4 முனை போட்டிகள் நடக்கிற மாதிரி 4 கட்சிகளும் மாற்றி உங்கள் கூட்டத்துக்கு யார் வந்திருக்கா, எங்கள் கூட்டத்துக்கு யார் வந்திருக்கா, உங்கள் இந்த இப்போ ஏடிஎம்கே பற்றி ஒருத்தவங்க சில பேர் நான் ஏடிஎம்கே கூட்டத்தில் யாருமே வரல, காலி சேராக தான் கிடந்துச்சுன்னு சொல்கிறது. டிஎம்கேல இருக்கிறவங்க என்ன டிஎம்கே கூட்டத்துக்கு யாருமே வரல, அங்கே காலி சேராக தான் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி அங்கே கூட்டம் யாருமே வரல, காலி சேராக தான் இருந்துச்சு. பிஜேபிக்கு ஆனால் அவங்க வெளியே போர்ட்ரேட் பண்ணுறதை பார்த்தா கூட்டமா இவ்வளவு மக்கள் வந்தாங்க, மக்கள் வரதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் யாரு எலெக்ஷன்ல வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. முக்காவாசி கட்சிகள் பார்த்தா வந்துட்டு காசு வாங்கிட்டு தான் மக்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் வருது. கூட்டத்துக்கு போனா 100 ரூபா கொடுக்குறாங்க, கூட்டத்துக்கு போனா 200 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கொடி பிடிச்சிட்டு போய் பிரச்சாரம் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் காசே கொடுக்காமல் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றியின் தாய் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். வெற்றி என்பதே தோல்வியின் குழந்தைதான் என்பதை கற்றறிந்த பெருமக்கள், இளைய பிள்ளை தத்துவங்களை படியுங்கள். இதுதான் ஆக சிறந்த தத்துவம். தோல்வி சொல்கிறது என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தில்லைங்குது. வெற்றி எப்போதும் உன்னை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போக இப்போ இந்த கூட்டங்கள்ல எப்படி நடந்துட்டு இருக்கு? இந்த கூட்டங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னா, அந்த ஏரியா கவுன்சிலர் கிட்ட சொல்லி, கவுன்சிலர் அதுக்கு ஒரு ஹெட் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு சொல்லி, அந்த வட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் கிட்ட சொல்லி, அதுல முக்கியமான லேடிஸ் இருப்பாங்களா அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட பணம் கொடுத்து அந்த பணத்தெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி, இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. கூட்டம் இல்லாத மக்கள் எல்லாம் இருப்பாங்களா, வீட்டில் உட்காந்துருப்பாங்களா, அவங்களெல்லாம் நீங்க கூட்டத்துக்கு வாங்க, பிரச்சாரத்துக்கு வாங்க, 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்களை கூட்டிட்டு போறாங்க. அதுவுமே சில இடங்கள்ல வந்து சில ஊடகவியலாளர்கள் போய் அதை விசாரிச்சு வெளியே எடுத்து போட்டிருக்காங்க. அக்கா ராகுல் காந்தியும் MK ஸ்டாலினும் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எவ்வளவு கூட்டம் நடந்தாலும் மக்கள் பெரும்பாலுமே வந்து ரொம்ப கூட்டமா நடந்து மேல இருந்து கேமராவை காமிச்சிருக்காங்க. கூட்டம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இதை பார்த்தா தெரியலையா டிஎம்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வந்துட்டு டிஎம்கேவை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. நம்ம வந்துட்டு அந்த காலத்துல இருந்தே நம்ம எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், நம்மளோட ஒற்றுமை வந்து எல்லா மக்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பேசினது, அந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாமே எல்லா ஊடகங்களையும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஈழம் படுகொலையில இருந்து ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், ஈழப்படுகொலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசெல்லாம் ரொம்ப பதறும். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு எதிராக எங்கிட்ட சன் டிவியை பொறுத்த வரைக்கும் மாநாட மயிலாட ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு, சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தெல்லாம் மறக்க முடியாது, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்படிங்கிறதையும் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அக்கா இப்போ ஏதோ 25 லட்சம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஒரு நியூஸ். என்ன 25 லட்சம்? பாஜக பிரமுகர் நிர்வாகியோட வீட்டுல வந்துட்டு 32 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு காமெடி என்ன தெரியுமா, பாஜக நிர்வாகி வீட்டுல இருந்து அதிமுக வேட்பாளரோட பணம் இருந்திருக்கு. இதுல யாரு பி டீம், இதுல இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாம் ஒற்றுமையா தான், ஆக்சுவலா சில பேர் சொல்ற மாதிரி இவங்க ஒற்றுமையா தான் இருக்காங்களா? பாஜக அதிமுக ரெண்டையும் பார்த்தாலே வேற வேற. பாஜக நிர்வாகி வீட்டுல எப்படி அதிமுக வேட்பாளரோட பணம் வரும்? பாஜக நிர்வாகி வீட்டில் பதுக்கப்பட்ட அதிமுக வேட்பாளரின் பணம். காங்கேயம் பாஜக மாவட்ட நிர்வாகி ஜவஹர் குமார் வீட்டிலிருந்து சுமார் 32 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர் தேர்தல் பறக்கும் படையினர்.
பிடிபட்ட பணம் ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரின் சொந்தமானது என விசாரணையில் தகவல் இருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க, நம்ம தான் பைத்தியம் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் மக்கள் தான் வந்துட்டு என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா பாஜக நிர்வாகி வீட்டில் அதிமுக வேட்பாளரோட பணம் இருந்திருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜகவோட பி டீம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து பாஜகவோட பி டீம் யாருன்னு தெளிவாகவே தெரியுது அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை, சிங்கி ராமச்சந்திரன் இவங்களுக்குள்ள என்னதான்க்கா பிரச்சனை? சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக ஏடிஎம்கேல கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்கிறாரு. அவர் ஒரு வேட்பாளர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோயம்புத்தூர் மக்களை பற்றி பேசுறதுக்கு எங்கே வேணாலும் டிபேட் ரெடி பண்ணுங்க, நான் பேசுகிறேன். கோயம்புத்தூரில் என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன இது இருக்குது, கோயம்புத்தூர் மண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நேரம் காலெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, யாரோ ஒருத்தர் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு டிபேட்டுக்கோ ஏதோ ஒரு இதுக்கோ கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. அவர் என் டேட்டு என் நேரம் இதெல்லாம் கேட்காம ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால அந்த நிகழ்ச்சிக்கு என்னால் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் அவர் என்ன சொன்னார், நேரங்காலெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், மக்களுக்காக நான் இப்போ வேணாலும் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு முக்கியமான விவாகத்துக்கு முக்கியமான விஷயத்துக்கு இடத்துக்கு போகாமல் என்னோட டைம் கேட்காம என்னோட டேட் கேட்காம அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்னால் போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த காணொலி உங்களுக்காக. என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க, மிஸ்டர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் அங்கே என்ன அப்ரோச் பண்ணாங்க. அந்த மீட்டிங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு என்னால் வர முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன் சொல்லியிருந்தேன்னா, எனக்கு என் டேட்டையோ டைமையோ கேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. நேரம், நாள், இடம் குறியுங்கள், வருகிறேன். அக்கா, இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஏடிஎம்கே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஏடிஎம்கே என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? ஏடிஎம்கே என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜூன் 4க்கு அப்புறம் ஏடிஎம்கேவே இருக்காது, காணா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் கொடுக்காம இருப்பாங்களா ஏடிஎம்கேல இருக்கிறவங்க? நம்ம ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையே ஜூன் 4க்கு அப்புறம் இருக்க மாட்டாரு, அவர் எப்படி ஏடிஎம்கே காணா போகும்னு சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பக்கம் அப்படியே வந்தா இபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கே கடவுளால் உருவாக்கப்பட்ட கட்சி, மக்களுக்கான கட்சி, இந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்படியே அங்கிட்டு சுத்தி இங்கிட்டு சுத்தி வந்தா ஏடிஎம்கே யாரு கைக்கு தான் போகும்? யாராவது ஏதாவது ஒரு முடிவு எடுத்து பட்டுன்னு சொல்லுங்க. ஜூன் 4ஆம் தேதி எப்போ வரும்னு மக்களே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஏடிஎம்கே இவரோட கைக்கு போயிருமா, ஓபிஎஸ் ஐயா கைக்கு போயிரும். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, டிடி தினகரன் ஐயா கைக்கு போயிரும். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா அம்மா சொன்ன மாதிரி அனைவரையும் நான் ஒன்று சேர்ப்பேன் அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, அந்த மாதிரி சசிகலா அம்மா கைக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. சங்கீதா லேடி பத்தி ஒரு ஜிஎஸ்டி நியூஸ் போயிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். சங்கீதான் ஒரு லேடி ஒரு கடையில போயிட்டு ஸ்டே ஃப்ரீ வாங்கியிருக்காங்க, பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயம். அதுக்கு ஜிஎஸ்டி எதுக்கு போட்டாங்க? பாஜகல தான் இதில் தான் எங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடலாமா? திமுக கட்சியை சேர்ந்தவங்களாம் போய் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பாஜகவில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த லேடி கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு கேள்வி கேட்டால் என்ன செய்யணும்? யாரா இருந்தாலும் கேள்வி கேட்டால் பதில் தான் சொல்லணும். இது இப்படின்னு பதில் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த லேடியை அங்கே தவறாக பேசி நிறைய பிரச்சனைகள் ஆகி அங்கே வீடியோ எடுத்து அது ஒரு ஃபோட்டோவை, ஒரு கலவரம் நடந்தாலே இப்ப எல்லாரும் கையிலயும் போன் இருக்கு, அதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. அது இந்த எலெக்ஷன் டைம்ல நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வீடியோவா பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாம அவங்க ஒரு பெரிய பிரச்சனையாகி அது வீடியோ எடுத்து அது போட்டோ எடுத்து அந்த லேடி யாரோ அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, பேசுறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த காணொலியும் மக்களுக்காக. என்ன கேக்குற நீ? ஜிஎஸ்டி என்ன சொன்னாங்களா? ஜிஎஸ்டி கேக்குறீங்களா? நான் டீடைலா எடுத்துறேன். நீங்க அநாகரிகம் பேத்து போட வேண்டாம். எப்படி நீங்க பேசலாம்? அடிக்கிறாங்க பிஜேபி காரங்க இங்க ஆத்துப்பாளையம் பகுதியில. இங்க ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க பாருங்க, இது ஆனா நான் மறுச்சனா இங்க பாருங்க, ஆத்துப்பாளையம் பகுதியில நீங்க எடுத்தீங்க. யார்
இப்போ எல்லா கட்சியிலுமே ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு குறையுமே கிடையாது. திமுகல நீ இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறியா, இங்க வா. ஏடிஎம்கேல நான் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன். ஏடிஎம்கேல நீ இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறியா, வா. பிஜேபியில நான் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி டிஎம்கே வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து குத்தி காமிச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா, யோசி 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 யோசி, அது உங்களுக்காக. நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணையா? ஐயோ நாசமா போனவன். நான் இங்க பூவை கட்டி கஷ்டப்பட்டு வாங்குற காசுலாம் இந்த மாதிரி குடியில கொண்டு போய் விடுறியா? யோசி 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 யோசி. பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். யோசி யோசி. இறக்கி விடியா, இறக்கி விடு. ஓசியாம இல்ல ஓசி. நானா கேட்ட ஓசி பஸ் வேணும்னு நீயே இலவசம் பண்ணுவ, நீயே ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவியா? யோசி யோசி. நிரந்தரமாக்கு 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 நிரந்தரமாக்கு. யோசி யோசி யோசி. நிரந்தரமாக்கு நிரந்தரமாக்கு செவிலியர் பணியை நிரந்தரமாக்கு. யோசி குறைத்திடு குறைத்திடு குறைத்திடு. யோசி. அக்கா, ஒரு லேடி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியை பத்தி ரொம்ப பயங்கரமா பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். பிரச்சாரத்துல அவங்க பேசின விஷயங்கள் தவறு கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க எங்க போனீங்க, எலெக்ஷன் அப்ப மட்டும் வந்து நிறைய பேசுறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி காமெடி எல்லாம் வந்துட்டு கையில செங்கலை தூக்கிட்டு வராரு, நீட்டுன்னு சொல்லிட்டு கையில முட்டையை தூக்கிட்டு வராரு. அந்த முட்டையை காமிச்சது ஒண்ணும் கிடையாது, அந்த முட்டையை காமிச்சு நம்மளெல்லாம் கூ முட்டைன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அட்டி வெளுத்து பின்னிட்டாங்க அந்த லேடி. அந்த காணொலி உங்களுக்காக. அதுக்கு தாயா உனக்கு ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கோம். அங்க போய் கேட்காம ஓட்டு கேட்க வரும்போதெல்லாம் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ண செங்கலை தூக்கிட்டு வர்றது, நீட்டுன்னு சொல்லி முட்டையை தூக்கிட்டு வர்றது. அவன் முட்டையை தூக்கினது சும்மா இல்ல, நம்மள கூ முட்டை ஆக்குறதுக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியில இப்படி போயிட்டு இருந்துச்சுல, நம்ம டிஎம்கேக்கு வருவோம். டிஎம்கேல ஏதாச்சும் இந்த மாதிரி ஆயிருக்காக்கா? எப்படிடா டிஎம்கேல வராம இருக்கும், சொல்றேன் கேளு. இந்திராணி சுடலைமுத்து சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. தண்ணீர் பிரச்சனையை சொன்னா சட்டமன்ற அலுவலகத்தில் வந்து சொன்னியா என கேட்கும் திமுக எம்எல்ஏ. சட்டமன்ற அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு மட்டும் ஓட்டு கேட்க வேண்டியது தானே, ஏன் ஊருக்குள்ள வரீங்க? தண்ணீர் பிரச்சனையை வந்து உனக்கு பிரச்சனைனா வந்து சட்டமன்ற அலுவலகத்தில் வந்து நீ சொன்னியா, ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏ கேட்குறாரு. அதுக்கு வந்து மக்கள் கேட்குறாங்க, நீ ஓட்டு கேட்கறது வந்துட்டு சட்டமன்ற அலுவலகத்திலே வந்து ஓட்டு கேட்க வேண்டியது, ஏன் மக்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்குற? அப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து நீங்களாம் எங்களை ஏமாத்துறீங்களா? மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஎம்கேல இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, அப்படியே ஏடிஎம்கேக்கு வருவோம். ஏடிஎம்கேல என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஏடிஎம்கேல என்னதான் நடக்கல, ஏடிஎம்கேல என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்னதான் உருண்டாலும் புரண்டாலும் தமிழ்நாட்டுல 5% வாக்கு கூட வாங்க மாட்டீர்கள். அதுதான் நடக்க போகுது. உங்கள் கட்சியே காணாமல் போக போகுது. அதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். தேர்தலுக்கு பின் அதிமுக என்ற கட்சியே காணாமல் போகும் என்ற அண்ணாமலை பேச்சுக்கு அதிமுக எம்எல்ஏ அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகன்ற கட்சி காணாம போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டு பதில் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 5% கூட ஓட்டு வாங்க மாட்டீங்க, நீங்களாம் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. இப்போ ஏடிஎம்கேவும் சொல்லிட்டீங்க, அப்படியே திரும்பி நம்ம நாம் தமிழர் கட்சியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர்கள் எல்லாம் பயங்கரமா வந்து அவங்களோட ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பிரச்சாரத்துக்கு களத்திலேயே போய் மக்களை சந்திச்சு அவங்களோட நிறை குறைகள் கேட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை சில பேர் பார்த்து குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதை எடுத்து சொன்னா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு நம்மளையும் கேள்வி கேட்க தான் செய்யறாங்க. எங்க நல்லது நடக்குதோ அதை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுதான் நம்மளோட வேலை. எங்க தப்பு நடக்குதோ அது எங்கேயா இருந்தாலும் அதையும் நம்ம எடுத்து காமிச்சு சொல்ல தான் செய்வோம். ஓகே, மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். எலெக்ஷனுக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கு. ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. ஓட்டு போடுங்க. நன்றி. நன்றி.